வணக்கம் ஆல். எஸ்ஐஆர் ஃபார்ம்ல பாக எண், வரிசை எண் யாருக்கு தெரியலையோ அவங்களுக்கான வீடியோ இது. நீங்க அத தெரிஞ்சுக்கிறதுக்காக கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க. குரோம்ல வோட்டர் சர்வீஸ் போர்ட்டல்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, இந்த லிங்க் வரும். இந்த லிங்க்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்காங்க. நீங்க பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜ்ல சர்ச் பை எபிக்ல செலக்ட் லாங்குவேஜ் குடுக்கணும். அந்த செலக்ட் லாங்குவேஜ் குடுத்துட்டு நம்ம தமிழ வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எபிக் நம்பர் அதாவது வோட்டர் ஐடியோட நம்பர். நம்ம அத வந்து கரெக்ட்டான ஃபார்மேட்ல இங்க வந்து டைப் பண்ணிக்கணும். இப்ப நான் எக்ஸாம்பிள்க்கு ஒரு ஃபார்மேட் வந்து நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேட்ட வந்து செலக்ட் பண்ணணும். ஸ்டேட் வந்து தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிட்டு, செலக்ட் பண்ண பிறகு கீழ கேப்ச்சா வரும். அந்த கேப்ச்சாவ கரெக்ட்டா என்டர் பண்ணணும். அதுல என்ன இருக்கோ அதே மாரியே கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. இங்க நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அது கேப்ஸ் போட்டேன். அதனால ஸ்மால் ஆக்கிக்கிறேன். குடுத்துட்டு நீங்க சர்ச் குடுக்கணும். சர்ச் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல எபிக் நம்பர், நேமு, ஏஜு, ரிலேட்டிவ், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், அசெம்பிளி என்ன, பார்ட் அதாவது பாகம் என்ன அப்படின்னு தெரியல இல்லையா? அதுக்கு தெரியும். அதுக்கப்புறம் போலிங் ஸ்டேஷன் நம்ம எங்க போய் வோட் போட போறோமோ, அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் வரும். அதுக்கப்புறம் அங்க ஆக்ஷன் இருக்கு. அத டீட்டெயில்ஸ வந்து அத கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்லயுமே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கலாம்.